இந்த வயசு வித்தியாசம் இருக்குல்ல, இந்த வயசு வித்தியாசத்தை பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன வெல்லாம் பண்றீங்க நீங்க? இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்தை யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்ககிட்டயே சொல்றேன், உட்கார். விட்டு கொடுக்கணும். இதான் வயசாயிடுச்சுன்னு அர்த்தம். நக்கல்யா அவனுக்கு. நான் கேக்குறது தோற்றத்துல. விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை. ஐயா, விட்டு கொடுப்பதே கிடையாது. அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? தப்பா சொன்னா கெட்டு போயிரும். நான் கேட்ட கேள்வி வேற. வயசு வித்தியாசத்தை பேலன்ஸ் பண்ண என்ன வெல்லாம் பண்றீங்க? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. ஹேர் டை போட சொல்லுவேன். எல்லாம் கரெக்டா, ட்ரெஸ் எல்லாம் கரெக்டா. இப்ப யார் டை போட்டிருக்கீங்க? ஆமா, பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? ஓ, ஓகே. இப்ப என்ன வயசு உங்களுக்கு? சார் 54. 54. 40ங்க சார். உனக்கு அமையுது, எனக்கு அமையல. வயசு வித்தியாசம் தெரியாம இருக்க என்னென்னலாம் பேலன்ஸ் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்றீங்க? ஷார்ட்ஸ் டிஷர்ட் தான் போடணும். ஓ, அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். ஆபீஸ்ல வந்து போற டைம் மட்டும் தான் வந்து ஃபார்மல்ல போகணும். ஓகே. பாக்கி டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் கேஷுவலா தான் இருக்கணும். இது நல்லா இருக்கு. அப்படியே போடு. எங்க போனாலும் ஷார்ட்ஸ் டிஷர்ட்டோட வாங்க. வெளியில போறப்ப கூட. ஆமா. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு 43 சார். 43. 27. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஒய்ஃப் மட்டும் டீ கம்மி பண்ணுங்க அப்படின்னு. டீ கம்மி பண்ணிக்கீங்களா? ஏன்னா முடி நரைக்குது. ஏஜ் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிரும்ன்றதுக்கு. அவங்க டீ விடுற மாதிரி இல்ல, அதனால நான் குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்க குடிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க. ஓ, அவர் டீ விடுறதா தெரியல. ரொம்ப விவரமான பொண்ணா இருக்கு. ரொம்ப விவரமான. அதனால இப்ப நர அங்க வர வந்துச்சுன்னா ஈக்குவலா இங்க வந்துட்டு நீங்க டீ குடிக்கிறீங்க. குடுத்து வச்சவன்டா நீ, குடுத்து வச்சவன்டா. அப்படி என்ன வயசு டிஃபரன்ஸ் உங்களுக்கு? என்ன வயசு? எனக்கு 30 வயசு. 30. 23, 31 உங்களுக்கு. உன்னை கேட்டாரா அவரு? கேட்டாரா? என்ன சின்ன பழத்தனமா இருக்கு ராஸ்கல். மேரேஜ் ஆகும்போது 30 சார். பாஸ், அதுக்காக நான் 3 வயசு பிள்ளை இருந்தப்ப 3மீங்களா? அப்படி இல்ல. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி சார் தெரியுது என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன உங்களுக்குன்னு ஒரு 62ல இருந்து 63 இருக்கும். 22. கரெக்டா கேட்டுட்டா. 62 இருந்து 63க்குள்ள இருக்கும். 58 வயசு ஆகுது. பத்தியெல்லாம் இதை கேட்காம இருந்திருக்கணுமா இல்லையா? அசிங்கப்பட்டான் ஆட்டோக்க. இப்போ எனக்கு வயசு 45. நீ இருக்க 44, 43, 42 ஆகுற. அதுக்கு அவங்களவே இந்த காஃபி போட்டு குடிச்சிட்டு காலையில வாக்கிங் போயிடுவாங்க, வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. கவலைப்படாதப்பா, உன் விடாமுயற்சிக்கு விஸ்வரூப வெற்றி கிடைக்கும். உண்மை எங்க வீட்லயே யாருக்கும் தெரியாது சார். இவரோட முடி வந்து நேச்சுரல் ஹேர்னு எல்லாரும். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? எங்க மாமியாரு, அவனுக்கு முடி 1-2 தானே நரைச்சிருக்கு. நீங்க டை அடிக்கிறது வீட்லயே தெரியாதா? தெரியாது சார். நிறைய பேருக்கு தெரியாது. அவருக்கு பஜார்லயே நிறைய பேருக்கு தெரியாது சார் இவர் டை அடிக்கிறாருன்னு. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாய மூடுறா. எல்லாம் கேட்பான், ஏன்பா உனக்கு மட்டும் ஏன்பா எப்படி முடி கருகருன்னு இருக்குன்ட்டு. நான் சேக்கா போட்டு குளிக்கிறேன். என்னடா புத்தலாட்டது? நல்லெண்ணெய் வச்சு நான் சேக்கா போட்டு இதெல்லாம் குளிக்கிறேன். ஊர்ல இருக்கவங்க நம்பி பூரா போயில நல்ல நிச்சயக்காவோட சுத்திட்டு இருக்கான். ஜனா ரொம்ப டென்ஷன் ஆச்சு, துணியை உருவிட்டு ஓட விட்டுரும். அவர் ஆல்ரெடி ஆயில் பிசினஸ் பண்றவரு. ஓ, அதனால பிசினஸ் டெவலப் ஆயிடுச்சு. நல்லெண்ணெய் பிசினஸ் பண்றவரா? நல்லெண்ணெய். என்ன ஒரு புத்திசாலித்தனம் இல்ல? என்ன ஒரு புத்திசாலித்தனம். எங்க கடை தேங்காய் எண்ணெய் வாங்குங்க, நல்லா இருக்கும் சொல்லிருக்கேன். ஆட எனக்கும். சார் ரியல் சார். இங்க வா. ஐயய்ய ராடுகாரப்பே. வெளியே போகும்போது எல்லாரோட ஸ்பீடா இருப்பேன். எல்லா விஷயத்திலையும். ஓகே. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. இன்னொரு பையன் என் கூட நடக்கிறான்னா அவனை விட ஸ்பீடா நான் போயிருவேன். பைக்கே ஓட்டினா அவனை முந்திட்டு நான் போயிருவேன். ஓ, ஸ்பீடு அல்லது பின்ன ஓட்டுவோம்ல. அவர் வயசுக்கு ஈக்குவலா தெரியறதுக்காக நீங்க என்னெல்லாம் பண்றீங்க? ஆட்டோமேட்டிக்கா எங்க உடம்பு ஏறிடும், அதனால அது அந்த வயசு ஈக்குவல் ஆயிரும். எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. அவர் என்னென்னலாம் பண்ணணுமோலாம் பண்ணிட்டு இருக்காரு. அதுல எதையுமே நம்ம பண்ணாம அப்படியே ஏறிடுச்சு. ஓ, இதத்தானே அவனும் முதல்ல சொன்னான். சார் எனக்கு வந்து 48. 38. 38. ஏன் அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. கல்யாணம் நடந்தப்போ எனக்கு 32ங்க, அவங்களுக்கு 20. இது டூ மச். இது டூ மச். எது டூ மச். 12 இயர்ஸ் டிஃபரன்ஸ் ஆமா அப்படின்னு சொன்னோன்னே வீட்டில் ஒத்துக்கல அவங்க ஃபர்ஸ்ட். இன்ன வரைக்கும் பார்த்து என்ன ஒரு வார்த்தையோட அழகா இருக்குன்னு கூட சொன்னதில்ல சார். ஏன்னு? ஏன்? எதுக்காக பேசுறேன்னா இங்கேயாவது என்ன நேர்ல பார்த்து, நான் வீட்டுல பேசினாலேங்க டிவியை பாப்பாரு இல்ல எதனா பாப்பாரு. ஓ, அப்படி ஒரு வியாதி அவனுக்கு? நான் சொல்றத காதுல வாங்கிப்பார தவிர்த்து அதுக்கு முகத்தை பார்த்து பேச மாட்டேன். ஓ, ஏன் அப்படி? இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல முடியுமாப்பா? பழகல சார், அது மாதிரி பழகி போச்சு சார். என்னங்க இது ஒரு பழக்கம்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? முதல்ல இருந்து நானும் பாக்குறேன். ஏய், இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பிக்கும். அது எப்படி முகத்தை பார்த்து பேசாங்க? இவர் 2 சேர் எடுத்தாங்கப்பா. என்னது முகம் பார்த்து பேச மறுப்பது? ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. ஒண்ணும் இல்ல, பார்த்து பேசுங்க அவ்வளவு. நான் பார்த்து பேசுவேன் சார், அவர் எனக்கு பதில் அடிக்கிறது பார்த்து சொல்ல மாட்டார். அது வந்து பாருங்க. அதான் என்ன அவ்வளவு அழகா இருக்கனாச்சு.
நீங்க அங்க பார்த்து சொல்லுங்க, ஏன் முகம் பார்த்து பேசலன்னு அவங்கள்ட்ட சொல்லுங்க. ஆடாங்க. இங்க ஏன்டா பாக்குறேன்? இங்க என்ன மெகா சீரியல் நடக்குது? அங்க பார்த்து பேசுறான் சார். ஒரு 10 செகண்ட் பார்த்துட்டேன் சார். 10 செகண்ட் பாக்குறதுலாம் இல்லைங்க. அந்த லவ் ரெண்டு பேரும் வார்த்தையில பரிமாறிக்கிட்டாதானடா அந்த காதல் வளரும். ஏன் பார்த்து பேசுறது இல்லைன்னு சொன்னா போதும். அதாவது பார்த்து ஏங்க நான் இங்க பக்கம் இருக்க ஃபுல்லா திரும்புறீங்க. நம்ம எல்லாருமா சேர்ந்து அவனை கேம் ஆடணும்னு நினைச்சோம். ஆனா அவன் ஒரே ஆளு நம்ம எல்லாரையும் வச்சு கேம் ஆடிக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான் சொல்லுவேன். அவங்க கிட்ட பார்த்து அவங்க கிட்ட சொல்லுங்க. என்ன சார் ரீசன் சொல்றது? நான் வெளில போறேன். பழுக்க தலையா அப்படியே எத்தனை தலை தனியா ஓடி போயிடும். ஏன் முகத்தை பார்த்து பேசுறது இல்ல? இல்ல சார், இனிமேல் நேர்ல பார்த்து அவங்க கிட்ட சொல்லுங்க. நீங்க என்ன பார்த்தே பேச வேண்டாம். இந்தியாவுல எத்தனை கோடி மக்கள் இருக்கான்? அத்தனை பேர்ல என்னைய மட்டும் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி என் வாழ்க்கையில கபடி விளையாடுறியே ஏன்? காரணம் சொல்லுங்க. இனிமேல் நேர்ல பார்த்து அவங்கள பார்த்துட்டு என்கிட்ட பேசிட்டீங்க. அவங்கள பார்த்து அவங்க கிட்ட பேசுங்க. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நீங்க நல்லா இருக்கா சார்? ஏன் நேர்ல அவங்க தான் அழகா சார். இருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லுங்க. சார், நேர்ல என்கிட்ட சொல்ல வேணாங்க. எங்க பார்த்தாலும் நீங்க எங்கிட்ட தான் பேசிட்டீங்க. நேரா அவங்கள பார்த்து அவங்கள்ட்டே பேசுங்க. சரியா? இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? என்னதான் தோற்றத்துல ஈக்குவலைஸ் பண்ணினாலும் ஜெனரேஷன் கேப் எங்கெல்லாம் இடிக்குது. இல்லையா அதெல்லாம் இல்லையே. இல்லையா இருக்குடா இருக்குடா. நான் விளையாட்டு போலவே இருப்பேங்க சார் வீட்டுல. அவங்க அம்மா டீச்சருங்க சார். கொஞ்சம் நல்லவங்க, ஆனா ஸ்ட்ரிக்ட்டா கொஞ்சம் வளர்த்திட்டாங்க. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். கொஞ்சம் நல்லவங்க. ரைட். மாமியார முழுசா நல்லவங்கன்னு சொல்லிட முடியாது. அதனால கொஞ்சம் சொல்லத்தான் வேணும். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டா. இல்ல அவர் நல்லா வளர்த்திருக்காங்க சார். சரி. அவங்கள மாதிரி நாங்க வளரல. நான் விளையாட்டாவே வளர்ந்துட்டேன். அதுக்கு சூதுவா தெரியாம வளர்ந்துட்டேன். என்ன பண்ண சொல்றீங்க? இன்னுமே சார் அவர் வீட்டுல ஒரு வாழைப்பழம் உரிச்சா கூட அந்த தோலை கொண்டு போய் டஸ்ட்பின்ல தான் போடுவாரு. இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே. நான் பின்ன எப்பவுமே சோஃபா கடையில போட்டுருவேன். டீ குடிச்சா டம்ளர் நின்னுட்டே இருப்பாருங்க சார். தோலை கொடு, டம்ளர் கொடு. என்ன என்ன சிரிக்கிற? என்ன ஏன் கருப்பு? அதான் வசதியா இருக்கேங்க. இது கொஞ்சம் வயசு வித்தியாசத்துல உள்ள ஆளா பண்ணா நம்ம வேலை எதுவுமே பார்க்க வேண்டியதுல போல் இருக்கு. முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். நான் வந்து அவரை வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க வெளியெல்லாம் போனா. பட் நான் வந்து வாடா போடா அந்த மாதிரி கூப்பிடுவேன். அதனால அவங்க கொஞ்சம் சங்கடப்படுவாங்க. என்னடாக்கு மாமனை கொஞ்சம் கூட மரியாதைமா பேசிக்கிட்டு இருக்க? ஏன் அப்படி ஒரு வாடா போடான்னு கூப்பிடணும் உங்களுக்கு? க்ளோஸா இருக்க நம்ம ரெண்டு பேரும் க்ளோஸ் நெருக்கமா இருக்க மாதிரி அந்த மாதிரி. நீ அப்படி வரியா? நீங்க ஏன் மறுக்கிறீங்க? இல்ல நான் வீட்டுல வாடா படம் தான் கூப்பிடுறாங்க. நான் இப்பவுமே வாடா படம். என்னடா பாக்குற? ஏய் லுக் என்னடா அங்க விடுற? சம்டைம்ஸ் பஸ்ல போகும்போது டக்குன்னு சொல்லிடுறாங்க, ஏய் இங்க இந்த பக்கம் திரும்படா அப்படின்னு சொல்லிடுறாங்க டக்குன்னு. தனியா கொண்டு போய் வச்சேனே கிள்ளி கிள்ளின்னு கிழிஞ்ச மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானா அப்படின்றது மாதிரி ஒரு டிஃபரெண்ட் தெரிய மாட்டேங்குது. அப்படிங்கறதுனால தான் சொல்லுவேன். புரிஞ்சதா? வெளியில வந்தா மட்டும் தான் வாங்க போங்க. மற்றபடி வீட்டுல நாங்க வந்து வாடா படம் தான் கூப்பிட்டு இருக்கோம். நானும் அவங்கள வாடா போடா தான் கூப்பிட்டு இருக்கேன். உங்களை விட இவ்வளவு வயசு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு தெரியும்ல திருமணத்துக்கு முன்னாலே. அப்போ அதை எப்படி அக்செப்ட் பண்ணிட்டீங்க? என்னைய கேக்குறீங்களா? இப்போ உங்க எல்லாத்தையும் உண்மையை சொல்லிடுறேன். இனி நான் மறைக்க விரும்பல. நிச்சயதார்த்தம் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இவர் வயசே சொன்னாங்க சார். முதல் வயசே சொல்லல. தெரியாது. ஊரு பூரா பொண்ணு கிட்ட ஒரு நாதாரையும் தர மாட்டேன்ட்டான். அதான் காரணம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் எங்க அண்ணன் வந்து சொன்னாங்க இவ்வளவு வயசு வித்தியாசம் அப்படின்னு. அப்ப வந்து தெரியும் எனக்கு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். உங்களுக்கு அப்ப வயசு இவ்வளவு வயசு என்ன வித்தியாசம் என்ன உங்க ரெண்டு பேர் கடையில? 12 வருஷம். 12 வருஷம் வித்தியாசம் தெரிஞ்சவனே உங்களுக்கு புரிஞ்சுவானா? அண்ணன் வந்து சொன்னவனே கொஞ்சம் ஃபீல் ஆனது. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆனப்ப 17 வயசுங்க சார். அவருக்கு 31 வயசு. இவங்க பிறக்கையில உங்களுக்கு என்ன வயசு? அவங்க பிறக்கல நான் 8th படிச்சிட்டு இருக்கேன். வெளியில யாராவது பார்த்தாங்கன்னாக்க அப்பாவா உட்கார சொல்லுமா அப்படிம்பாங்க. என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. இவங்க ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னா இவங்க வாயை திறக்கல, பேசாமலே இருக்காங்க. இல்ல என் ஹஸ்பண்ட் தான் சொல்லிருக்கலாம். சிம்ரன்ஸ் என்னடா இது? என்னம்மா இது? ஏன் நீங்க வெளியே ஒன்றும் சொல்ல வேண்டிய எங்க வீட்டுக்காரர் ஒன்று படப்படன்னு பேசுறீங்க? என்னது? சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் சார். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? எனக்கு வயசு கம்மி, அவரை பார்த்து வயசான மாதிரி தெரியுது இல்லையா? பட் அவர் ஹர்ட் ஆகுறாருல. நியாயமா? நியாயமா? அப்ப நீங்க வந்து தங்கச்சி உங்க அப்பாவான்னு கேக்குறாரு. இல்லங்க வீட்டுக்காரலாம் தான் சொல்லணும். அவர் சங்கடமா இருக்குன்னு தெரியும். ஓ சாரி மிஸ்டர் ரகுவரன், என்ன மன்னிச்சிருங்க. சார் அவங்க அப்படி சொன்னாங்கன்னு அவர்கிட்ட மட்டும் சொல்றேன் சார். அவங்க கிட்ட சொல்ல மாட்டேன். இல்ல இத போய் அவர்கிட்ட திரும்ப சொல்லுங்க. பாத்தீங்களா அவங்க என்ன சொன்னாங்க? இருந்தாலும் உனக்கு இவ்வளவு ஆசை ஆகாது. நான் அவர்கிட்ட அது என்ன ஒரு ஆனந்தம், சின்ன ஒரு சந்தோஷம். நான் எங்க தெரியறோம்ல, எங்க வச்சிருக்கோம்ல. அதுல என்ன உனக்கு அப்படி சந்தோஷம்? அண்ணா சும்மா ஜாலிக்கு பண்ணனே. இது ஜாலியா? இது ஜாலியா? மாமா அம்மாவோட தம்பி. ஓ எனக்கு வந்து 14 வயசு கல்யாணம் தப்ப. 14 கல்யாணம் முடிஞ்சு போச்சா? ரொம்ப சின்ன பிள்ளை இல்லையா? நீங்க கல்யாணம் பண்றப்ப 14 வயசு தாங்கிறாங்க. எனக்கு வயசு 31 தானே.
இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? எனக்கு வயசு 31 தானே. ஏன் அவங்களுக்கு நான் 14 தானே. என்ன நீ மனுஷனே இல்ல தெரியுமா? அதான் 14 தானே 31 ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அது ஒரு வயசே கிடையாது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம்.